வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே. ஜூன் 21ஆம் நாள், ஆனி 7ஆம் நாள், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கையின் சுழற்சி, மனித மனம் மற்றும் தமிழ் மரபின் வாழ்வியல் தத்துவங்களை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம். ஜூன் 21ஆம் நாள் உலகமே கொண்டாடும் சர்வதேச யோகா தினம். இந்நாள் வெறும் நாட்காட்டியில் குறிக்கப்பட்ட ஒரு நாள் மட்டுமல்ல, இயற்கையின் மாபெரும் சுழற்சியோடு நம் உயிர் பிணைக்கப்பட்டிருக்கும் ஓர் உன்னத நாள். இந்த ஆனி மாதத்தில்தான் உலகெங்கும் பருவநிலைகள் மாறுகின்றன. கண்டங்களில் காலநிலை மாற்றம் நிகழ்கிறது. இயற்கையின் இந்த மாற்றத்திற்கு ஏற்ப பூமியில் வாழும் கோடான கோடி பறவைகளும் விலங்கினங்களும் தங்கள் வாழ்விடங்களை நோக்கி ஒரு நீண்ட இடப்பெயர்வை மேற்கொள்கின்றன. இயற்கை தன்னை தகவமைத்து கொள்ளும் இந்த வேளையில் மனிதனாகிய நாமும் நம்மை தகவமைத்து கொள்ள நம் முன்னோர்கள் தந்துவிட்டு போன ஆகச் சிறந்த மறுசீரமைப்பு திட்டம்தான் இந்த யோகா. இந்த உடலை இயக்குவதற்கு தசை நாறுகள் மட்டும் போதாது, அதற்கு ஒரு மனம் வேண்டும். ஆனால் அந்த மனம் தன்னிச்சையாக இயங்குவதில்லை. இந்த பிரபஞ்சத்தை ஆளும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களின் இயக்கமே நம் மனதின் இயக்கமாக மாறுகிறது. பஞ்சபூதங்களின் சமநிலையே நம் உடலின் ஆரோக்கியம். மனித மனம் என்பது குரங்கை போன்றது என்பார்கள். அது எப்போதெல்லாம் எல்லையை தாண்டி பாய்கிறதோ அப்போதெல்லாம் நம் கட்டுப்பாட்டை மீறி அலைப்பாய்கிறது. அப்போதெல்லாம் அதை நல்வழிப்படுத்தி நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு உன்னதமான கருவிதான் யோகா. யோகம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, உடலும் மனமும் ஒன்றிணைவது, இயற்கையோடு இயைந்து வாழ்வது. நம் தமிழ் மரபில் ஆன்மீகத்தையும் வாழ்விலையும் பிரித்து வைக்கவில்லை. அதை மனித வளர்ச்சிக்கான தத்துவமாக வடித்தெடுத்தார்கள். அதைத்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகை நெறிகளாக வைத்தார்கள். சரியை என்பது இந்த உடலால் நாம் செய்யும் நற்பணிகளும் நாம் கடைபிடிக்கும் நல் ஒழுக்கமும் ஆகும். கிரியை என்பது நம்முடைய வழிபாட்டு முறைகளும் அன்றாட வாழ்வில் கடமைகளும் ஆகும். யோகம் என்பது நம் மனதையும் உடலையும் முடக்கி வெளிநோக்கி பாயும் சிந்தனைகளை நிறுத்தி உள்நோக்கி பயணிக்கச் செய்யும் கலை. ஞானம் என்பது இவை எல்லாவற்றின் முடிவிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரறிவும் தெளிந்த மனநிலையும் ஆகும். இந்த 4ம் ஒன்றோடொன்று பிணைந்தவை. இதைத்தான் நம் முன்னோர்கள் வாழ்வில் தத்துவமாக நமக்கு தந்துள்ளனர். நம் முன்னோர்கள் மனித வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து வயதிற்கு ஏற்ப யோக தத்துவத்தை வடிவமைத்தார்கள். இளமையில் நம் உடல் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. அதனால் கடினமான ஆசனங்களும் அவையுடனான பயிற்சிகளையும் இளமையில் நம்மால் செய்ய முடிகிறது. ஆனால் முதுமை அடையும் போது உடல் தளர்ச்சி அடைகிறது. அது இயற்கையின் நீதி. உடல் தளர்ந்தாலும் அந்த முதுமையிலும் மனிதனுக்கு மனப்பக்குவம் கூடுகிறது. அதனால்தான் முதுமையில் தியானமும் மூச்சு பயிற்சியும் பிராணாயாமம் இயல்பாகவே கைகூடுகிறது. இளமையில் உடற்பயிற்சி, முதுமையில் மனப்பயிற்சி. இதையே நாம் பருவகால மாற்றமும் அதற்குடைய உடல் முயற்சியும் என்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு காலகட்டத்திற்கு மேல் மனிதன் இயற்கையில் இருந்து விலகி முற்றிலும் மாறுபட்ட பாதையில் நடக்கத் தொடங்கி விடுகிறான். நம்முடைய வாழ்வியல் முறைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் மாறிப்போனதன் காரணமாகவே இன்று புது புது நோய்களும் மன அழுத்தங்களும்
மனிதனை தாக்குகின்றன என்பதுதான் கசப்பான உண்மை. மாறிவரும் இந்த தட்பவெப்ப நிலைகளும் சுற்றுச்சூழல் மாறுபாடுகளுக்கும் மாசுபாடுகளுக்கும் மத்தியில் நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் சலனமற்று வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பூமியில் வாழும் மற்ற விலங்குகளையும் உயிரினங்களையும் சற்று உற்று நோக்குங்கள். அவை எந்த மருத்துவமனைக்கும் போவதில்லை, எந்த பயிற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் அவை தங்களின் இயற்கை உணர்வோடு இயற்கையின் விதிகளோடு வாழ்ந்து தங்கள் உடலை எப்பொழுதும் சீராகவும் சமநிலையாகவும் வைத்து கொள்ளுகின்றன. விலங்குகள் செய்யும் இந்த எளிய காரியத்தை அறிவு படைத்த மனிதன் செய்ய தவறிவிடுகிறான். அன்பு உறவுகளே, உடலையும் மனதையும் சீராக வைத்திருக்க வேண்டும். உங்களால் இயன்ற அளவு உங்கள் உடலுக்கு தினசரி சிறிய பயிற்சிகளாவது கொடுங்கள். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது யோகாவிற்கும் தியானத்திற்கும் ஒதுக்குங்கள். இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமாகவும் இன்பமாகவும் வாழ உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நன்னாளில் நாமும் மாறுவோம், நம் வாழ்வையும் மாற்றுவோம். நன்றி. நாம் எப்போதும் இணைந்தே பயணிப்போம்.